ஹாய், இன்னைக்கு பன்னீர் வச்சு பன்னீர் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் குக்கர் வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு சால்ட்டு, கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் இதில் போட்டுக்கலாம். அப்படியே லைட்டாக வறுத்துக்கலாம். நல்லா செவந்து வரணும். நல்லா செவந்து வந்துச்சு பாருங்க. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு, பட்டை, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் எல்லாமே போட்டுக்கலாம். லைட்டாக செவந்து வரட்டும். செவந்தோட நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 வெங்காயம் பொடிசாக நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா செவந்தோட நல்லா சுருண்டு வரணும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கோசம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்து போட்டுக்கலாம். உப்பு வதங்குறதுக்கோசம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கி வரும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். நல்லா இந்த மாதிரி வதங்கினா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கணும். அதுவும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். கூட புதினா கொஞ்சம் போட்டுக்கணும். நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கிச்சு. புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கிச்சு. இப்போது சில்லி பவுடர் 1 ஸ்பூன், வெறி மிளகாய்த்தூள் மட்டும் 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், கரம் மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க. அதான் நல்லா அடி பிடிக்காது. நல்லா வதக்கி வரும். மசாலாலாம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கணும். பச்சை பட்டாணி காலையிலே ஊற வச்சா 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதையும் நம்ம போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இந்த கப்பில் 1.5 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்னால் 1.5 கப் தண்ணி வைப்பேன். நீங்கள் அதேமாதிரி மெஷர்மெண்ட்டை போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, வந்து 2.25 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். 1 கிளாஸ் வந்து 1 கப்புக்கு வந்து 1.5 கிளாஸ் தண்ணி, அதுக்கு மெஷர் பண்ணி மொத்தத்தில் 2.25. ஓகே, இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு வரப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். அதோட வந்து பன்னீர் கொஞ்சம் ஃப்ரை பண்ணும் போது அப்பயே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது, நான் விட்டுட்டேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு பாருங்க. இப்போ நம்ம 1.5 கப்பு எடுத்து பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கோம். அதே எடுத்து இதை போட்டுக்கலாம். அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரைஸோடைய அளக்கா பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பன்னீர் வச்சுருக்கோம், அதையும் இதில் போட்டுக்கலாம்.
மேலே அப்படி தூவிட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் 2 விசில் வரட்டும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். 2 விசில் வந்துச்சு, திறந்து பார்க்கலாம். பன்னீர் பிரியாணி ரெடி. சூப்பராக இருக்கு. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.